நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லா நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல பார்க்க போறது இயக்குனர் நெல்சன் வெங்கடேஷன் டைரக்ஷன்ல அதர்வா, நிமிஷா சஜயன் மற்றும் பலர் நடிச்சிருக்கிற டிஎன்ஏ தமிழ் திரைப்படத்தோட விமர்சனம். இந்த படத்தோட கதை என்னன்னா, கதையின் நாயகி நிமிஷா சஜயனுக்கு பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படிங்கிற ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்கு. அதனால அவங்களுக்கு சரியான வரனே கல்யாணத்துக்கு அமைய மாட்டேங்குது. அவங்கள பொண்ணு பார்க்க வர்றவங்க எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இன்னொரு புறம் தான் காதலிச்ச பொண்ணு காலேஜில் பல வருஷங்களா லவ் பண்ண பொண்ணு வந்து பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டதால சரக்கு, போதை, கஞ்சான்னு சுத்திட்டு இருக்காரு கதையின் நாயகன் அதர்வா. அவர் எப்பவுமே குடிச்சிட்டு வந்து தொடர்ச்சியா ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டே இருக்கிறதாலையும், அடுத்தது அவரோட தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதாலையும், நிமிஷா சஜயனோட கண்டிஷன் தெரிஞ்சும் கூட அவரோட ஃபேமிலியில அதர்வாவுக்கும் நிமிஷா சஜயனுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அவங்க 2 பேருக்கும் கல்யாணமும் நடக்குது. கல்யாணமாகி 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்க. ஆனா, அவங்க 2 பேருக்கும் குழந்தை பொறக்கிற சமயத்துல ஒரு பெரிய பிரச்சனை வருது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த டிஎன்ஏ படத்தோட கதை. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னா, முதல் பாசிட்டிவ் இந்த படத்தோட விறுவிறுப்பான ஃபர்ஸ்ட் ஹாஃப். இந்த படத்தோட முதல் 1/2 மணி நேரம் சுவாரஸ்ய குறைவா இருந்தாலும், அதுக்கடுத்து இன்டர்வல் வரைக்குமே இந்த படம் ஒரு ரேசியான பேஸ்ல போச்சு. ஆரம்பத்துல ஹீரோவோட லவ், அதுக்கடுத்து பிரேக்கப், அங்க ஒரு டாஸ்மாக் சாங், அதுக்கடுத்து அவர் வந்து கஞ்சா, போதைன்னு சுத்திட்டு இருக்கிறது. அப்புறமா ஒரு மரணம் பத்தின செய்தி, அடுத்து மறுவாழ்வு மையம், அங்க ஒரு பாட்டிக்கு கொல்லி வைக்கிறதுன்னு, இந்த காட்சிகள் எல்லாமே முதல் 30 நிமிடங்கள்ல ரொம்ப பிளாஸ்டிக்கா இருந்துச்சு. அதுல இருந்த எமோஷன் எதுவுமே கொஞ்சம் கூட கனெக்ட் ஆகவே இல்ல. ஆனா அதுக்கப்புறம் அந்த கல்யாண சீன்ல இருந்து படம் நல்லாவே போச்சு. கோர் ஸ்டோரிக்குள்ள போன பின்னால, அந்த முக்கியமான பிரச்சனை தொடங்குற இடத்துல இருந்து படத்த பரபரன்னு கொண்டு போக ஆரம்பிச்சுட்டாங்க. யார் இத பண்ணியிருப்பாங்க? என்னதான் நடந்திருக்கும்? ஹீரோ தேடுற அந்த முக்கியமான விஷயம் அவருக்கு கிடைச்சதா இல்லையா? அப்படிங்கிற அந்த டென்ஷன் படம் பார்க்குற நமக்கும் ரொம்ப இயல்பாவே வந்துருது. செகண்ட் ஹாஃப்லயும் பாலாஜி சக்திவேல் வரக்கூடிய ஒரு சில சீன்ஸ், ஹீரோ அந்த பாட்டிய பார்க்குற சீன், ப்ரீ கிளைமேக்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ் சீன், இந்த காட்சிகள் எல்லாம் நம்மள கிட்டத்தட்ட சீட்டின் நுனியில உட்கார வைக்கிற அளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஹாஸ்பிட்டல் தரப்புல இருந்து கோர்ட்ல வைக்கப்படுற சில ஆர்கியூமெண்ட்ஸ் அண்ட் ரோட்ல பிச்சை எடுக்கிற குழந்தைங்கள பத்தி காட்டப்பட்ட சில விஷயங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது நிஜமாவே கொஞ்சம் பயமா தான் இருந்தது. பார்த்திபன் அவர்களோட சினிமாட்டோகிராஃபி இந்த படத்தோட த்ரில்லர் மூடுக்கு மிகச்சிறப்பா கட் அவுட் பண்ணியிருந்தது. படத்துல எல்லா நடிகர்களுமே அவங்கவங்க கேரக்டர்ல கச்சிதமா பொருந்திருந்தாங்க. அதர்வா தன்னோட வழக்கமான மீட்டர்லயே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் கூட, இந்த கதையில அவரோட கேரக்டருக்கு ஆக்ஷன், ரொமான்ஸ், எமோஷன்னு எல்லாத்துக்குமே ஸ்கோப் இருந்தது. அத அவர் கன்வின்சிங்காவும் பண்ணியிருந்தாரு. இவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு தான் தோணுது அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய அந்த இடம் ரசிக்கும்படி இருந்தது. நிமிஷா சஜயன் அட்டகாசமா பண்ணியிருந்தாங்க. தான் ஒரு நேச்சுரலான பெர்ஃபார்மர் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை இந்த படத்திலேயே நிரூபிச்சிருந்தாங்க. அந்த மென்டல் கண்டிஷனோட ஒரு மாரி வெகுளியாவும், அதே சமயம் ஓவர்டு பண்ணிடாமலும் ரொம்பவே கவனமா பண்ணியிருந்தாங்க. தன்னை பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளை கிட்ட அவங்க பேசக்கூடிய அந்த சீன் ஆகட்டும், ரிசப்ஷன் அப்போ அதர்வா என்ன சொல்லப் போறாரு அப்படின்னு காத்திருக்கிற அந்த மொமெண்ட் அவங்களோட ரியாக்ஷன் ஆகட்டும், ஹாஸ்பிட்டல்ல பிரச்சனை பண்ணக்கூடிய ஒரு சீன், பட்டு தூங்கியிருப்பானான்னு கேட்கலாமா? அவன் தூங்குற டைம் இது அப்படின்னு புலம்புற சீன்னு பல காட்சிகள உதாரணமா சொல்லலாம். போலீஸ் அதிகாரியா வர்ற பாலாஜி சக்திவேல், ஹீரோட நண்பர்களா வரக்கூடிய ரமேஷ் திலக், மனோஜ் பீட்ஸ், ஹீரோ ஹீரோயினோட அப்பா அம்மா வரக்கூடிய விஜய் சந்திரசேகர், சேத்தன், மத்த முக்கியமான கேரக்டர்ஸ்ல நடிச்சிருக்கக்கூடிய சுப்பிரமணிய சிவா, போஸ் வெங்கட் இவங்க எல்லாருமே நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்திருக்காங்க. அண்ட் ஒரு சில காட்சிகள் மட்டுமே வந்தாலும், ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பாட்டி ஒருத்தங்க வர்றாங்க. அவங்கலாம் மிரட்டி விட்டுருக்காங்க. அவங்களோட பேரு சாத்தூர் விஜயலட்சுமின்னு நெனைக்கிறேன். இதுக்கு முன்னால அவங்கள வந்து வேற சில படங்கள்ல நீங்க பாவப்பட்ட கதாபாத்திரங்கள்ல, ஹீரோவோட பாட்டி, இல்லன்னா ரேண்டமான ஒரு பாட்டி கேரக்டர்ல பார்த்திருப்பீங்க. அவங்க இந்த படத்துல டெரிஃபிக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்திருக்காங்க. ராஞ்சனா புகழ் ஹிந்தி நடிகர் முகமது ஜிஷான் அயூப் இந்த படம் மூலமா தமிழ் சினிமால அறிமுகமாயிருக்காரு. அவரோட கேரக்டர் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே கூட, அவருக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ்க்கான ஸ்கோப் பெருசா இல்லாததாலயோ என்னவோ, அது அவர்தான்னே தெரியாத அளவுக்கு தான் இந்த படத்துல இருந்தது. இந்த படத்தோட குறைகள் என்னன்னா, முக்கியமான மைனஸ் எக்கச்சக்கமான பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய இந்த கதைய செகண்ட் ஹாஃப்ல கிளிஷேடான ரைட்டிங்கால கோட்ட விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நெறைய இடங்கள்ல டூ மச் ஆஃப் கோயின்சிடென்ஸ் இருந்தது. கன்வீனியன்ட்டான ரைட்டிங் இருந்தது. அதேபோல நெறைய விஷயங்கள்ல இந்த படத்தோட கதைய தாண்டி வெளிய போய் சில கமர்ஷியல் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்ட மாரி தான் தோணுச்சு. அது ஹீரோ அதர்வாவுக்காக பண்ணாங்களா? இல்ல ஒரு பக்கா மசாலா படமா பண்ணிடலாம்னு நெனச்சு பண்ணாங்களான்னு தெரியல. ஏன்னா, இந்த படத்தோட இயக்குனரோட முந்தைய படங்கள்ல இந்த மாரி விஷயங்கள் பெருசா இருக்காது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆரம்பத்திலேயே ஒரு டாஸ்மாக் சாங் வருது. சரி, அத கூட ஓரளவுக்கு ஏத்துக்கலாம். ஏன்னா, அதுல ஒரு சில மான்டேஜ் சீன்ஸ்லாம் வருது. ஹீரோவோட காலேஜ் டேஸ காட்டுற மாரி, அவரோட லவ்வ காட்டுற மாரி சில காட்சிகள்லாம் வருது. ஆனா, செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா, சம்மந்தமே இல்லாம ஒரு ஐட்டம் சாங் ஒண்ணு வருது. இந்த 2 பாடல்களுமே கதைக்கு தேவையும் இல்ல. அதே சமயம் கேட்கறதுக்கும் ரொம்ப பிரமாதமாலாம் இல்ல. ரொம்ப சூப்பரான டியூன் அப்டின்லாம் சொல்ற மாரி இல்ல. இன்ஃபாக்ட் இந்த படத்துல 5 பாடல்கள் இருக்கு. 5 பாடல்களுக்கும் 5 வெவ்வேறு மியூசிக் டைரக்டர்ஸ் தான் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா, அந்த 5 பாட்டுமே அவ்வளோ சிறப்பா இல்ல. அண்ட் எதுக்கெடுத்தாலும் ஒரு ஃபைட் வருது. அதர்வாவ ஒரு ஆக்ஷன் ஹீரோவா ப்ரொஜெக்ட் பண்ணலாம் அப்டின்னு நெனச்சபடி நெறைய ஃபைட் வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனா, சில ஃபைட்ஸ கண்டிப்பா அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்டின்னு தான் தோணுச்சு. இன்டர்வல்ல ஒரு ஃபைட் வருது. ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்ல ஒரு ஃபைட் வருது. பார்ல ஒரு ஃபைட் வருது. கஜாவோட இடத்துல ஒரு ஃபைட் வருது. கடைசியில கோவில்ல ஒரு ஃபைட் வருது. இதுல ஒரு சில சண்டை காட்சிகள் ஒரு சின்ன ஃபைட் சீனா தான் வந்து போகுது. இருந்தாலுமே
இத்தனை ஃபைட் வேணாமே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஏன் இதை சொல்றேன்னா, படத்தோட ஆரம்பத்துல திவ்யா ஆனந்த் அப்படிங்கிற இந்த 2 லீட் கேரக்டர் சுத்தி நகரக்கூடிய ஒரு கதையா போற இந்த படம் வந்து அடுத்து சட்டுன்னு ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஜானருக்குள்ள போயிடுது. அங்க வந்து திவ்யா கேரக்டர் கொஞ்சம் காணாம போறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல ஒரு பாயிண்ட்டுக்கு மேலாம் பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ஹீரோவ மட்டுமே நம்பி போகக்கூடிய ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமா இது மாறிடுது. அங்க வந்து திவ்யா அப்படிங்கிற கேரக்டர் மொத்தமா காணாம போயிடுறாங்க. அங்கிருந்தா இந்த படம் வந்து ரொம்பவே ஆவரேஜான ஒரு படமா மாறிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். செகண்ட் ஹாஃப்ல திடீர்னு ஒரு சீன்ல வில்லன் கேரக்டர் தன்னை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. தன்னோட கதையையும், தான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறதையும், எதுக்காக பண்ணேன் அப்படிங்கிறதையும் மொத்தமா ஒரு ஹிஸ்டரி மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதெல்லாம் யார்கிட்ட சொல்றாரு? கஜா கிட்ட அவர் முன்னால சொன்னத நமக்கு போட்டு காட்டுறாங்களா? இல்ல ஆடியன்ஸ் கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரா? அப்படிங்கிறது புரியல. அதுக்கு நடுவுல அப்படியே மெசேஜ் சொல்ற மாதிரி, இன்னைக்கு தேதிக்கு ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து எந்த அளவுக்கு பூம் ஆயிருக்கு அப்படிங்கிறத பத்தியும், சைல்டு அடாப்ஷன் ப்ராசஸ் வந்து அதில என்ன மாதிரியான லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பத்திலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல கொஞ்சம் டாக்யூ டிராமா ஃபீல் குடுக்குற மாரி ஆயிடுச்சு. மொத்தத்துல இந்த டிஎன்ஏ திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படம். இந்த இயக்குனர் நெல்சன் வெங்கடேஷன் இதுக்கு முன்னால எடுத்த ஃபர்ஹானா, மான்ஸ்டர், ஒரு நாள் கூத்து இந்த மாரி படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா, இந்த படத்த நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நீங்க ஏற்கனவே இந்த டிஎன்ஏ திரைப்படத்த தியேட்டர்ல பார்த்திருந்தீங்கன்னா, உங்களோட கருத்துக்கள மறக்காம கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல சந்திப்போம். இன்னும் நெறைய சினிமாக்கள் பார்ப்போம். நெறைய சினிமாக்கள் பத்தி பேசுவோம். நன்றி. Love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing. I'm always thankful.